பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலை நேர இந்த ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே. காலை நேர இந்த ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே. ஜெபம் செய்வோம். இந்த காலை வேளையில் கூட ஏசப்பா கிருபியா நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே தவச நாட்களில தாவே, இந்த அதிகாலை வேளையில தாவே இந்த சமூகத்துக்கு ஆண்டவரே வரும்படியான தேவன் கிருபை கொடுத்தீரப்பா. நன்றியோடு துதிக்கிற ராஜா ஏசப்பா. இந்த வேளையில கூட உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடியாளுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசுகிற ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இந்த காலை வேலை தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் முடிய. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வரை. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறென்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. இந்த வேளையில கூட தேவன் தாமே மலையின் மேல சீசர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை தான் நம்ம இந்த வேளையில வாசித்தோம். அவர் பார்க்கும்போது 1 முதல் 12 வசனங்களை பார்க்கும் பொழுது அதுல எல்லாவற்றிலும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அந்த வார்த்தை சீசருக்கு மாத்திரமல்ல நம்மளுக்கும் தேவன் சொல்லி இருக்கிறார். அதுல குறிப்பா 13வது வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த 14வது வசனம், இந்த 2 வசனங்களை குறித்துதான் நம்ம தியானிக்க போறோம். இதுல நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. உப்பை பத்தி நம்ம பார்க்க போனோம்னா, உப்போட குணாதிசயங்கள், அதோட தன்மைகள் நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா, உப்பு ஆகப்பட்டது வெண்மை. நிறைய காரியங்கள் சொல்லலாம். வெண்மை உள்ளது, அது தண்ணியில போட்டோம்னா கரையும், அது கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இப்படி அநேக காரியங்களை குறித்து நம்ம சொல்லலாம். அதுல ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். உப்பு ஆகப்பட்டது வெண்மை நிறம் முடியாது. அந்த வெண்மைன்னு பார்க்கும்போது நம்ம பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பரிசுத்தமான காரியங்கள் அப்படின்னும் போது, பரிசுத்தம் அப்படின்னா நம்ம அதுல நிறைய காரியங்களை நம்ம அதை ஒப்பிட்டுக்கலாம். எப்படின்னா தேவனுக்கு பிரியமா இருப்பது அது ஒரு பரிசுத்தம் தான். அதுல தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி அப்படின்னு சொன்னா, விசுவாசிக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம விசுவாசிக்கணும். அவிசுவாசப்படாம எல்லா காரியத்தையும் நம்ம தேவனிடத்துல விசுவாசமா இருந்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது ஒரு பரிசுத்தம். அவர் மேல விசுவாசமா இருக்கிறது ஒரு பரிசுத்தம். தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணாம எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது ஒரு பரிசுத்தம். வேதத்தை வாசிப்பது, அதை நேசிப்பது, அதன்படியாய் வாழணும்னு சொல்லி நம்ம விரும்புறது எல்லாமே அந்த பரிசுத்தத்துல எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அந்த வெண்மை நிறத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியம். நீங்களும் நாமளும் எப்பவுமே அப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றுதான் அவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் சீசர்களுக்கு உண்மையா சொன்னது. அந்த வார்த்தை நம்மளுக்கும் தான் அந்த உண்மையா சொல்லி இருக்கிறாரு. அந்த வெண்மை நிறத்தை குறிக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டுமாக
கேட்டுக்கொள்வோம். அது போல அடுத்ததாக பார்த்தோம்னா உப்பானது அது அதோட தன்மை, அதோட குணம், இன்னொரு குணம் என்னன்னு சொன்னா அது சுத்திகரிக்கக்கூடியது, சுத்தப்படுத்தக்கூடியது. அப்போ நம்ம நம்மளோட எப்படி நம்ம உடலை சுத்திகரிக்கிறதுக்கு அந்த உப்பு பயன்படுது. அது போல நம்மளுடைய இருதயமான நினைவுகள், நம்ம இருதயத்தில் இருக்கிற கசப்பான காரியங்கள், வைராக்கியங்கள், நம்மளுக்கு இன்னும் விட முடியாத என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ இது எல்லாம் தேவன் அவருடைய ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தப்படுத்தணும், சுத்திகரிக்கணும். நாம மாத்திரம் அல்லாதபடிக்கு நம்மளை சார்ந்தவங்க, நம்ம குடும்பத்தாரை எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்குள்ளாக கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நடக்கணும். இந்த வார்த்தைகளை உற்று நோக்கி நம்ம பார்க்கணும்னு சொன்னா இதுல இப்படிதான் தேவன் தாமே அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்படணும். தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். அதுக்காகத்தான் இந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். அடுத்தது உப்போட குணங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சுவை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த சுவைன்னு ருசி. நம்ம எவ்வளவுதான் பார்த்து பார்த்து எல்லா காரியங்களும் நம்ம செஞ்சோம்னா நம்மளிடத்தை எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எல்லா காரியங்களும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோம்னாலும் உப்பு எதுக்காக பயன்படுதுன்னா உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அது உப்பு போட்டவங்களை எதுக்காக அந்த வார்த்தை வருது அப்படின்னா நம்ம எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து சமையல்லையோ எல்லா ஒரு விருந்திலையோ பார்த்து பார்த்து போட்டு சமைச்சாலும் அதே இடத்துல ஏதோ ஒண்ணு குறைபடும் போது இது எதனால இந்த குறைவு இருக்கிறது, எதனால இந்த ஒரு இதுல ஏதோ ஒண்ணு குறையுதே அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா உப்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அந்த டேஸ்ட்ன்றதே வராது, அந்த ருசியே நம்மளுக்கு கொடுக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரியான அளவு அதுல கொஞ்சம் உப்பு போட்டோம்னு சொன்னா அது நல்லா ருசி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்தும் போது அது நல்லா ருசி கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப ஒரு திருமண காரியத்துல கூட முதலாவது என்னன்னா இப்ப நகர்ப்புறங்களை எல்லாம் அதை எப்படி செயல்படுத்துறாங்க நடக்குதுன்றது தெரியல. ஆனா கிராமப்புறங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா முதலாவது ஒரு திருமண காரியம் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னாலே போய் முதல்ல உப்பு சர்க்கரை தான் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த உப்பும் சர்க்கரையும் எப்படி அந்த அவங்க வாழ்க்கைக்கு அது ருசி உள்ளதாகவும் அது ருசி கொடுக்கக்கூடிய மனம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும்னு சொல்லி அதையெல்லாம் வாங்குறாங்க. அது போல சுவையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும், சுவையுள்ளவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்த்தோம்னு சொன்னா எப்படின்னு சொன்னா நம்ம இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க ஒருவங்க அப்படின்னா அவங்கள பார்த்தோம்னா நம்ம போய் அவங்களுக்கு பார்த்து என்ன கஷ்டம் என்ன துன்பம் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்றது, அவங்களுக்கு ஆறுதலான ஒரு 4 வார்த்தை பேசினாலே நம்ம எந்த உதவியும் செய்யாட்டி கூட ஆறுதலாக பார்த்து பேசும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்புறம் வியாதியோட இருக்கிறவங்களை பார்த்தா ஒரு அனுசரிப்பா பார்த்து அவங்க கிட்ட என்ன வியாதி அதுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 4 பேர் போய் பார்த்து ஜெபிக்கும் போது அதுல அவங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். இப்படி நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம சுவை அப்படிங்கிறது மற்றவர்களுக்காக தான் நம்ம சுவை கொடுக்கறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உப்போட தன்மைகளை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரும் கூட அதைத்தான் விரும்புகிறார். என்ன துக்கிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக உதவி செய்யுங்க, இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம மட்டும் அந்த ஆகாரங்களை இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட குணாதிசயங்களும் இப்படிப்பட்ட காரியங்களும் நம்மள்கிட்ட இருக்கணும். நம்ம அவருடைய ஆவிக்குரிய காரியங்களில வளரணும்னு சொல்லிதான் நம்மளுடைய எல்லா பாவங்களுக்காக, நம்மளுடைய குற்றங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக இந்த சிலுவை பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டு தேவன் இந்த நாட்களில அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் நம்ம இந்த லெந்து டேஸ்ல நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள்லாம் நம்மள இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த உப்பின் குணங்கள் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா உப்பாகப்பட்டது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும், வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. அப்போ உப்பு சாரமற்று, அப்ப நம்ம என்ன பண்ணணும், சாரமா இருக்கணும், காரசாரமா இருக்கிறோம் அப்படின்னு அது ஆவிக்குரிய காரியங்களில நம்ம எப்படி இருக்கணும்னா காரமற்ற நல்ல சாரம் ஏற்றப்பட்டவங்களாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அது வெளியில தான் கொட்டணும். உப்பு அதிகமா போயிடுச்சுன்னு என்ன பண்றோம், வெளியில தான் நம்ம கொட்ட வேண்டியது வரும். அதனால நம்ம எப்பவுமே சாரமற்றவர்களா இல்லாதபடிக்கு சாரம் உள்ளவர்களாக நம்ம காணப்படும். இந்த உப்பை குறித்து இன்னும் அநேக உப்புன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா அது ஒரு சாதாரண பொருள் மாதிரி வெளியில தான் வச்சிருக்கிறாங்க.
ஆனா அதுல இருக்கிற தன்மைகள் பார்த்தோம்னா ஆண்டவர் இப்படியா எல்லாவற்றையும் குறித்து அந்த ஒரு காரியத்தை வச்சு இத்தனை இந்த விளக்கம் நமக்கு சீசர்களுக்கும் நம்மளுக்கும் இந்த நாட்களில சொல்லி இருக்கிறார். அடுத்தது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீர்கள், மலையின் மேல் மறைந்திருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா நம்ம உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்மள பார்க்கும்போது மற்றவங்க இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அது கர்த்தருடைய வசனத்தினால மட்டும்தான் நம்ம முடியும். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுன்னு சொன்னா நம்ம போற இடத்துல வர இடத்துல எல்லாம் இவங்க பார்க்கும்போது ஒரு விசேஷமான பிள்ளைங்க, இவங்க வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்க. அதுக்காக நம்ம யார்கிட்டயும் பேசாம இல்லை, எல்லார்த்திட்டையும் பேசணும், எல்லார்த்திட்டையும் அன்பா நடந்துக்கணும். அப்ப நம்ம பார்க்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, ஓ இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க, இவங்க நம்ம இடத்துல நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள இடத்துல இருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அப்படியாக கூட இந்த தேவன் சொல்லி இருக்கிறார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நம்ம மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தை சார்ந்த எல்லாரும், நம்மளுக்கு தெரிஞ்ச உறவினர்கள், நண்பர் யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் கர்த்தருடைய காரியத்தை சொல்லி அவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை மகிழ்ச்சி அந்த அந்த தேவனுடைய வழிகளுக்குள்ளாய் கொண்டு வரும்போது அது நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்போம். அப்படியா கூட இந்த காலை வேளையில கூட தேவன் இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த காலை வேலை தியானத்துல கூட கர்த்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோட சபை மக்களிடத்துல பகிர்ந்து கொள்ள என் தேவன் கிருபை கொடுத்து இந்த நல்ல சாக்கியம் கொடுத்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நீர் தாமே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இதன்படியாய் நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் என் தேவன் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை கொடுங்க. ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரே பல பாடுகள் மத்தியில போராட்டங்கள் மத்தியில நாங்கள் கடந்து வந்தாலும் கூட ஏசப்பா உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுமாக உங்களுடைய அன்பின் பாத்துல கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.